அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அவர் மேஷத்தில் உள்ள குரு பகவானை பார்க்கின்றார். இந்த குரு பகவான் சுக்கிரன் பார்வையின் விளைவாக திட்டமிடாத சில காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தொழில் வளர்ச்சியும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி மாதம் விலகப் போவதால் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். யோகம் தரும் சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து விலகும் சனியால் நீங்கள் விரும்பி வழிபடுவது மிகவும் நல்லது. மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். பாக்கிய கணிதப்படி நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக அர்த்தாஷ்டம சனி விளங்குகின்றது. எனவே இனி தடைகள் அகலும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாகவும் இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. தொழில் முன்னேற்றமும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை வாங்கும் யோகமும் உண்டு. உத்தியோகத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். சக பணியாளர்களுக்கு கிடைத்த வெளிநாட்டு யோகமும் இனி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை உயரும். தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள்.
தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாக போகின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இடம் பூமி வாங்கும் யோகமும் அதிகரிக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் அகன்றுவிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்போடு சுபகாரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் புதன். அவர் சூரியனோடு இணைந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்கள் புதாதித்ய யோகமும் உருவாவதால் அரசு வழியில் உத்தியோக முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். வியாபாரமும் வெற்றி நடை ஓடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற விதம் ஊதிய உயர்வும் உண்டு. கலைஞர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது. பெண்களுக்கு தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து சேரும். உறவினர்களின் பகையும் அகன்றுவிடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். இந்த மாதத்தில் குருவின் வக்கர நிவர்த்தி காலம் என்று பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியான குரு வக்கர நிவர்த்தி ஆவதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எதையும் நினைத்தவுடன் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலைகள் அதுவா அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்காது. தனித்து இயங்க முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம். இது போன்ற நேரங்களில் நீங்கள் வியாழந்தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் பிரதோஷ நாளில் நந்தியையும் சிவனையும் நீங்கள் வழிபடுவது மிகவும் நல்லது. நீங்கள் ரொக்கமும் சொர்க்கமும் கிடைக்க சொர்க்கவாசலில் நுழையுங்கள். சொர்க்கவாசல் திறக்கும் தினமென்று பார்த்தால் சொர்க்கவாசலில் நுழைவது வழிபடுவதன் மூலமும் சிக்கல்களும் சிரமங்களும் தேர்ந்து சிறப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி 23/12/2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி. அந்நாளில் நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் நன்மையாக நடக்கும். உங்களுக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 17, 18, 27, 28, ஜனவரி 1, 2, 7, 8, 9, 13, 14. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் பச்சை நிறம்.